ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதர், எவ்வளவு நேரம் நடந்துட்டே இருப்ப? வா வந்து உட்கார் வா. எனக்கு உடனே தாத்தாவை பார்க்கணும் போல இருக்குமா. டாக்டர் வேற 2 மணி நேரம்னு சொல்லிட்டாரு. எனக்கு ஒரு மாதிரி இருக்குமா. ஐயோ, அம்மா கிட்ட வர இந்த விஷயத்த சொல்லாம விட்டோம். அவங்க பதறி போயிருப்பாங்களே. உடனே சொல்லிடுவோம். அம்மா, ஸ்டண்ட் வைக்கிற ப்ரொசீஜர் நல்லபடியா முடிஞ்சிருச்சாடி? அப்பா தாத்தாவை காப்பாத்திட்டாருமா. உங்க அப்பாக்கு அவங்க அப்பான்னா உசுறு. எம்மனே வந்திருந்தாலும் அவனை எதிர்த்து சண்டை போட்டு அவரை மீட்டுட்டு வந்திருப்பாரு. இப்பதாண்டி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா தாத்தாவை காப்பாத்தி கொடுத்த அப்பாக்கு கிடைச்சது என்னமோ அவமானமோ அசிங்கமோ தாம்மா. என்னடி சொல்ற? அங்க வந்தது உங்க அப்பான்னு தெரிஞ்சு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா? அப்பான்னு கடைசி வரைக்கும் யாருக்கும் தெரியல. ஆனா என்ன? ஆனா ஸ்டென்ட் வைக்கிற ப்ரொசீஜர் முடிஞ்சு வெளியே வந்த அப்பா கிட்ட அவரை டாக்டரா நினைச்சு எல்லாரும் நீங்க சரியான நேரத்துக்கு வந்து காப்பாத்திட்டீங்கன்னு அத்தை, பாட்டி, கதிர்னு எல்லாரும் நன்றி சொன்னாங்க. ஆனா அப்பா இத்தனை வருஷம் இல்லாம என்ன திடீர்னு ஹார்ட் அட்டாக்னு ஒரு அக்கறையில அவரை மறந்து கேட்டுட்டாரு. அப்படி கேட்ட அடுத்த செகண்ட் ரங்கநாயகி அத்தை அப்பாவ இன்னைக்கு நான் சாபம் கொடுக்கற மாதிரி சொல்றேன். என் அப்பாவை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டு போன அவனும் சரி, அவன் பொண்டாட்டி, அவன் புள்ள குட்டிங்களும் சரி, நிம்மதியா வாழவே மாட்டாங்க. நிம்மதியா வாழவே மாட்டாங்க. எங்களை இப்படி நிலக்கொலைய வச்ச அவங்க அந்த கடவுள் கிட்ட பதில் சொல்லியே ஆகணும். என்னடி இப்படி எல்லாம் பேசியிருக்கா ரங்கநாயகி? ஆமாம்மா, அப்பாவாலதான் தாத்தாக்கு இப்படி ஆச்சு அது இதுன்னு கண்டபடி காதாலிய கேட்க முடியாத அளவுக்கு, அப்பா மனசு உடைஞ்சு போற அளவுக்கு அப்பான்னே தெரியாம திட்டாங்க. பாவம்மா அப்பா. அத கேட்டு ரொம்ப மனசு உடைஞ்சு போய் கிளம்பிட்டாரு. இப்பதான் அவருக்கு போன் பண்ணி பேசினேன். அப்பா தனியா அதை நினைச்சு அழுதுருப்பாரு போல. அது அவரு பேசினதை வச்சு எனக்கு தெரிஞ்சது. அவரை நினைச்சு பார்த்தா எனக்கே அழுகையா வருதும்மா. உங்க அப்பா வாங்கிட்டு வந்த வாரம் அப்படி 30 வருஷத்துக்கு முன்னாடி உங்க தாத்தா வந்த பழியில இருந்து காப்பாத்த ஒரு பெரிய பழியை ஏத்திக்கிட்டு வந்தாரு. இப்ப திரும்பவும் அவர் உயிரை காப்பாத்தியும் அதே ஒரு பெரிய பழியை ஏத்துக்கிட்டு வந்தாரு. இது எல்லாமே தாங்கிக்கிட்ட மனுஷன் எப்படிதான் இருக்காரோ தெரியல. அவரை நினைச்சால என் மனசு கலங்குது. அவரை நான் என்னன்னு சொல்லி தேத்துவேன்? மா, பாட்டி வராங்க. நான் அப்புறமா கூப்பிடுறேன்.